இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் உப்புமா தான் பார்க்க போகிறோம். எங் ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் போயிட்டு டிஃபன் வாங்கினேன். ஸோ டிஃபன் வாங்கிட்டு வரப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டு ஒரு ₹10 நான் கொடுக்கல, சேஞ்ச் இல்லை அப்போது. அவங்களும் என்ன சொன்னாங்க, நீங்கள் அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன். நான் ஒரு 10 to 15 டேஸ்க்கு வரைக்கும் அந்த சைடே நான் போகலை. ஸோ அதுக்கப்புறமா அந்த சைடு ஒரு நாள் நான் போனேன். அதுவும் மார்னிங்கே போனேன். ஸோ மார்னிங்கே நான் போன உடனே சரி ஓகே நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ₹10 கொடுத்தேன். காலையிலே போனதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, கையில் வாங்கலை, காசை கையில் வாங்காமல் கீழே வைம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு நான் கீழே வச்சுட்டு வந்துட்டேன். அவர் அந்த சொன்ன டைமில் தான் நான் யோசித்தேன், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்னிங்கே நம்ம போய் கொடுத்துட்டோம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு வியாபாரம் வந்து ராசியான கையில் வந்து வாங்குவாங்க. சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு, அதனால தான் அவங்க நம்ம கையில் வாங்காமல் கீழே வைக்க சொல்லிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டேன். ராசியான கையில் வாங்கினா தான் இந்த மாதிரி ராசியெல்லாம் பார்த்து இன்னும் வியாபாரம் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ராசியான கையில் வாங்கினா தான் இன்றைக்கி ஃபுல்லாக வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறது நான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அவங்க நல்லபடியாக போட்டிருந்தாங்க, நல்லா திங்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே, தரம் இருந்துச்சுனாலே அங்கே கண்டிப்பாக வியாபாரம் ஆகும். ராசி இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் நம்புவீங்களா? இது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓட்ஸ் உப்புமாவுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஓட்ஸை தனியாக என்ன பண்ணுங்க, ஒரு பேனில் போட்டு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கேரட், காய்கறி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக எடுத்து ஓட்ஸ் எடுத்து கொட்டி 2 கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறமா அது வேகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி தெளித்து எடுத்திங்கன்னா ஓட்ஸ் உப்புமா ரெடி.